Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு ஹார்ட் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஹார்ட்டு. நம்ம ஏற்கனவே சின்ன சைஸில் ஹார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த கீச்செயின் மாடல் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பூஜை கூட ஃப்ரேம் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்த கீச்செயின் மாடல் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அடியில் மொத்தம் 2 வயர் கட் பண்ணியிருக்கிறேன். 2 வயர் பார்த்தீங்கன்னா 7 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஹார்ட் போட போகிறோம். ஏற்கனவே சின்ன சைஸில் ஹார்ட் போடுற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா வயருமே பார்த்தீங்கன்னா 2 வயருமே என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரே அளவு மடிச்சுட்டு சாதாரணமாக போடுற பேசிக் நாட் போட்டுக்கோங்க. இப்போது பேசிக் நாட் வந்து போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கம்மியாக இருக்குது, இந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, இருந்தாலும் அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே அளவுக்கு எப்பயுமே போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசிக்காக போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பத்தாது. அதனால் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மடித்து விட்டு எடுத்துக்கோங்க. ஹைட்டாக இருக்கிற வயரை பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மேல் பக்கம் இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு இதுலையும் லாக் பண்ணுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஒரு கீச்செயினே போட்டிருக்கிறோம். பேசிக் நாட்டை யூஸ் பண்ணியே ஒரு கீச்செயின் போட்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து ஹார்ட் போடுறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. கண்டினியூஸாக ஹார்ட்டாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், அதே ப்ரொசீஜர் தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், நீங்கள் எல்லா பக்கமுமே டைட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போடுங்க. இது எந்த அளவுக்கு போடணுன்றதையும் நான் நோட் பண்ணி சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம சென்டிமீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் வரைக்கும் இதே இது போட்டிருக்கிறோம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக நாட்டை போட்டுகிட்டே வாங்க. இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு எவ்வளோ போட்டிருக்கேன்றதையும் காட்டுறேன். ஸ்கேலில் மெஷர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக போடுங்க. பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போது போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி கண்டினியூஸாக பாருங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் போட்டிருக்கேன்றதையும் காட்டுறேன். 0லேருந்து பாருங்கள், 0லேருந்து 10 சென்டிமீட்டர் அளவுக்கு போட்டிருக்கிறேன். 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்திருக்கிறேன். இப்போது ஒரு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே கரெக்டான பக்கமாக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து டேர்ன் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். 10 சென்டிமீட்டர் போட்டிருந்தோம். இப்போது இந்த சைடு நான் டேர்ன் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், எந்த சைடு டேர்ன் பண்ணுறோமோ அந்த சைடு பார்த்து வயரை மடிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வயரை பின்பக்கத்தில் ஒரு தடவை முன்பக்கத்தில் ஒரு தடவை வச்சு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்க வயரை அடிப்பகுதி வழியாக ரைட் சைடுக்கு கொண்டு வரணும். ரைட் சைடு இருக்க வயரை மேல் பக்கம் வழியாக லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வரணும். அவ்வளோதாங்க நாட் போடுறது. இந்த நாட் போட்டாலே போதுங்க. நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் இதை காமிச்சிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதை கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது கார்னர் டேர்ன் பண்ணிட்டோம். இப்போ கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த பாருங்கள், நேராக வருது பார்த்தீங்களா? இந்த நேராக வர்ற வயரை எடுத்துக்கோங்க. அந்த வயரை எடுத்து இந்த இதில்
ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்சர்ட் பண்ணணும். இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும். இப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போடுற மாதிரியே நாட்டை போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இந்த இடத்துல ஒரு ரிங்கு, இது இப்படி தான் போகணும். அப்போ தான் நமக்கு வந்து வளைவு கிடைக்கும் ஹார்ட்டோட ஷேப்புக்கு. இந்த இப்படி ரெண்டாவது வயரை இப்படி வச்சுக்கோங்க. மூணாவது வயரு, நாலாவது வயர் வந்து நம்ம உள்ளே சொறி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டைட் பண்ணிக்கோங்க. இன்னும் போடுறது எல்லாமே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கார்னர் டர்ன் பண்ணும், அப்புறம் ஒரு வயரை மட்டும் ஒரு சைடு இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 விஷயம் தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்கள் ஹார்ட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து திரும்பவும் நாட்டை போட்டுகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வயர் ரிங் ஃபார்ம் பண்ணணும், செகண்ட் வயரை லாக் போட்டுகிட்டே வரணும், தேர்ட் வயர் லாக் போட்டுட்டு ஃபோர்த் வயரை ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. அப்படியே டைட் பண்ணுங்கள். திரும்பவும் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வயரை செகண்ட் வயரை வச்சு லாக்கு, தேர்டு வயரை வச்சு லாக்கு, ஃபோர்த் வயரை வச்சு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டைட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் வயரை இப்படி வச்சுக்கோங்க. தேர்ட் வயர், ஃபோர்த் வயரை எடுத்து ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, நாட் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், நம்ம கீழேருந்து எப்படி போடுறோமோ அதே மாதிரி தாங்க மேலே வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், டைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த இதில் போட்ட மாதிரியே இந்த பக்கமும் போடணும். நான் போட்டு முடிச்சுட்டு எவ்வளோ போடணுன்றதையும் காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கமும் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டிருந்தோம், ஒரு இது பெருசாக இருக்கும், ஒரு இது சின்னதாக இருக்கும். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஸ்கேலில் 0லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். 10 சென்டிமீட்டர். இது பார்த்திங்கன்னா 0லேருந்து 9 சென்டிமீட்டர் அளவுக்கு போடணும். பாருங்கள், 0லேருந்து 9 சென்டிமீட்டர் அளவுக்கு போடணும். இப்போது நமக்கு வந்து ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இந்த அளவு, இது வந்து 9 சென்டிமீட்டர் வந்து போட்டிருக்கிறோம். எதுக்காகனா நம்ம வளையும் போது நமக்கு பார்த்திங்கன்னா கம்மியான அளவில் தான் ஒட்ட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம சொறி விடணும். லாஸ்ட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறது ஆப்போசிட் சைடில் உள்ளதில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி விடணும். பாருங்கள், இதை எடுத்து இந்த பக்கம், அப்போ தான் உங்களுக்கு வந்து வயர் வந்து கலண்டு வராமல் இருக்கும். அதுக்காக தான். இதே மாதிரி கரெக்டாக சொருவி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போது எல்லா வயருமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். இப்போது இந்த வயர் எல்லாத்தையுமே சுற்றி கட் பண்ணி விட்டுற வேண்டியதான் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை. நீங்கள் 2 பக்கமுமே ஒரே அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வந்து ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் வரும். அதனால தான் நம்ம வந்து ஒட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சைடு அதிகமாகவும் 10 சென்டிமீட்டர் போட்டோம், ஒரு சைடு பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர் இந்த மாதிரி தான் வச்சு ஒட்ட போகிறோம். பாருங்கள், இதை இந்த மாதிரி தான் வச்சு ஒட்ட போகிறோம். மேல் பக்கமாக வச்சு ஒட்ட போகிறோம். அதனால தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் போட்டோம். பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? இப்போது இதே மாதிரி நம்ம வந்து இதை ஒரு கன் க்ளூ வச்சு நீங்கள் வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கீச்செயின் நம்ம வந்து ஏற்கனவே சின்ன சைஸில் போட்டிருந்தோம். இது அதுக்கு அடுத்த சைஸ். இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த சைஸில் வேணாலும் போட்டுகிட்டே போகலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ இதை கன் க்ளூ வச்சும் ஒட்டிடலாம். இப்போது கன் க்ளூவை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு
நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்க வேண்டிய இதை அப்படியே நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா எடுத்துருங்க. அப்புறம் கையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றும். முன்னாடியே விட்டுட்டிங்கன்னா கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கீச்செயின் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த கீச்செயினை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பூஜை கூட ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மறக்காமல் சேனல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.